ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சனிக்கிழமை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி சரி நெத்திலி கருவாடு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ஒரு பிளானை போட்டாச்சு. அதுக்கப்புறமா சவுச்சவு இருந்துச்சு, அதையும் கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை கொஞ்சம் காயெல்லாம் அந்த கடைசி காயாயிருமா. இந்த நெத்திலி கருவாடை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்நீர் இருக்குல்ல, கொதிக்கிற வெந்நியை வந்து ஒரு நல்லா அது முங்குற அளவுக்கு ஊற்றி ஒரு பக்கமாக நவுட்டி வச்சிடணும் பார்த்துக்கோங்க. அது அப்படியே அதில் நல்லா ஊறி போய் இருக்குமா, அப்போ தலையை மட்டும் எடுத்து போட்டுட்டு நல்லா 2 அலசணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் உள்ள அசுத்தம்லாம் க்ளீனாக வெளியில் வந்துடும். இவ்வளோதான். இப்படியே நெத்திலி கருவாடு கழுவி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை உடனே நம்ம வந்து கழுவணுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அந்த மேலே உள்ள செதிலாம் வராது. இந்த மாதிரி நம்ம வெந்நி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரை மணி நேரத்துலேயே கருவாடு ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அந்த சவுச்சவு கூட்டுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு போடுவேன், சில நேரம் பாசிப்பருப்பு போடுவேன், சில நேரத்தில் இந்த துவரம்பருப்பு போடுவேன். இன்றைக்கி வந்து துவரம்பருப்பு பார்த்துக்கோங்க, இன்றைக்கி வந்து தேங்காய் சேர்க்கலை. அதுக்காக என்ன பண்ணேன்னா கொஞ்சம் சீரகமும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் போட்டு அந்த பருப்பை வந்து வேக விடணும். பாதி வெந்து வரும்போது இந்த நம்ம சவுச்சவையாக தூக்கி அதில் வந்து சேர்த்துறோன்னு பார்த்துக்கோங்க. இப்போது அந்த கருவாட்டு குழம்புக்கு வந்து சரி கத்திரிக்காய் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காயுமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த வாரத்தோட கடைசி நாள் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி எல்லாத்தையும் இருக்கிறத வச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிறகு நாளைக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எப்போவுமே எல்லா வாரமுமே அப்படி தான் பார்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் வெளியில் பார்க்கறது அப்படி இருக்குது, கத்திரிக்காய் உள்ளுக்க சூப்பராக இருந்தது. கத்திரிக்காயும் வாழைக்காவும் இன்றைக்கி வந்து வெட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க. வாழைக்காயும் அதே மாதிரி நீளமாக வெட்டி போட்டுக்கலாம் கத்திரிக்காய் மாதிரியே. அப்புறம் பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கருவாட்டு குழம்பு, அப்புறம் மாங்காய் இருந்துச்சு. மாங்காய் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே எப்படின்னா முழு மாங்காயாக தான் இருக்கும் வாங்கும்போது. ஆனால் நம்ம கறிக்குன்னு எடுத்து பார்ப்போம் பார்த்தீங்களா, அதில் முக்கால் மாங்காய் காலியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. எடுத்து 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 சாப்பிட்டு சின்ன பிள்ளைங்க மட்டும்தான் எடுக்காங்கன்னு கிடையாது, எனக்கும் இந்த மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன செய்வேன், அந்த புளிப்பு இல்லாத மாங்காய் வச்சுக்கிட்டு நானும் அந்த தேவைப்படுற நேரம்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி வெட்டி வாயில் போடுவோம் பார்த்துக்கோங்க. உங்கள் யார் வீட்டிலையாவது இந்த மாதிரி நடக்குமா அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாங்காய்னா அப்படி ஒரு சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு ஆசையாக இருந்த மாதிரி இருக்கும். அது இந்த புளிப்பு இல்லாத மாங்காய் தான். புளிப்பான மாங்காய் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, புளிப்பு இல்லாத மாங்காய், அதையும் கொஞ்சம் வெட்டி வச்சாச்சு. இப்போ வந்து பருப்பு பாதி அளவு வெந்துட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சவுச்சவை அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு அது கொஞ்சம் ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ நம்ம இதில் தேங்காய் சேர்க்காதனால கடைசியாக ஒரு தாளிப்பு மட்டும் ஊற்றி அப்படியே இறக்கி வச்சிட்டோன்னா சவுச்சவு கூட்டு சூப்பராக ரெடியாக இருக்கும். ஒரு அவசரம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பண்ணுன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. மற்ற நேரம் நம்ம தேங்காய், பூண்டு, சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி பச்சை மிளகாய் அதெல்லாம் அரைச்சி போட்டோன்னா அந்த கறியும் நல்லா தான் இருக்கும். இப்படி போடுறதும் நல்லா தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மண் சட்டியில் பாத்திரத்தில் அவிய போட்டுடலாம். ஏன்னா எப்போவுமே இந்த கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே அந்த மண் பாத்திரம்னா சூப்பராக இருக்கும். அதனால தான் அந்த மண் சட்டியில் வைக்கிறது. இப்போ நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருந்தோம்ல, எல்லாத்தையும் அவிய போட்டுட்டேன். அவிய போட்டதுக்கப்புறமா குழம்பு மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க. இது வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தான், அதில் ஒரு 2 ஸ்பூனை அப்படி சேர்த்துக்கிடுவேன். இப்போ இந்த காய்கறி, இந்த குழம்பு மசாலா அது கூட வந்து கொஞ்சம் புளி கரைசல் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி தான் சேர்த்தேன், ரொம்ப பொடிசாக நைஸாக வெட்டி சேர்த்த பார்த்துக்கோங்க. வீடியோவில் கவர் ஆகலை. இவ்வளோத்தையும் நல்லா போட்டு நம்ம வேக வைக்கும் போது ஒரு வாசம் வரும். இதுக்கிடையில் நம்ம வந்து கருவாடை நல்லா கழுவி வச்சுக்கலாம். கருவாடை நல்லா கழுவி வச்சுக்கிட்டு அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பார்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இன்னும் அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் கொஞ்சோண்டு அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக கிடைக்கும், அதுக்காக தான் அந்த தேங்காயையும் அரைச்சதை இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்து விடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு வாசமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ பார்க்குறக்கு தான் இப்படி இருக்குது, ஆனால் போக போக அப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தாளிப்பூவில் வெந்தயம் மட்டும் போட்டு தாளித்து நம்ம அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான். இப்போ கருவாட்டு குழம்பும் சோறு ரெடி. சாப்பிட போகிற நாளைக்கு